சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெளிவந்த இன்னொரு திரைப்படம் மெட்ராஸ்காரன். ஜான் நிகம், கலையரசன், நிகாரிகா, கருணாஸ் ஆகியோர் நடிப்பில் சாம் சிஎஸ் அவர்களுடைய இசையில் வாலி மோகன்தாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் மெட்ராஸ்காரன். அந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஹீரோ ஜான் நிகம் தான் லவ் பண்ணவனோட கல்யாணத்தை வந்து சொந்த ஊரில் நடக்கணும் அப்படின்னு நினச்சி வீட்டில் எல்லாம் சொல்லி அரேஞ்ச் பண்ணுறாரு. கல்யாண ஏற்பாடெலாம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் ஹீரோ தன் காரை எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாரு. அப்படி போகிற வழியில் எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு கர்ப்பிணி பெண் மீது வண்டி மோதிடுது. அதனால் அந்த கர்ப்பிணி பெண்ணோட வயிற்றில் இருக்க குழந்தை இறந்துடுது. அது வந்து அதனால் வந்து பயங்கரமான பிரச்சனையாகுது. அந்த பொண்ணோட கணவன், குடும்பம், ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோ வெளிவந்தாரா இல்லையா, உண்மையிலே அந்த குழந்தை இறந்ததுக்கு உண்மையான காரணகர்த்தா யார் அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா, படம் வந்து ஃபஸ்ட் மெதுவாக ஆரம்பிக்க மாதிரி தான் இருந்தது. அந்த ஆக்சிடென்டான சீக்வன்ஸ்லேருந்து கதை பயணமாக பரபரப்பாக ஒன் பை ஒன்னாக பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கம்மியான டூரேஷனில் இருந்து, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தான ஃபீல் தான் தந்தது. இருந்தாலும் அது இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே இருந்தது. கிளைமாக்ஸில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி படம் முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தாலும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சுப்பிரமணியம் மாதிரியான ஒரு ட்ராக் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் பரபரப்பாக கொண்டு போனாங்க. ஆனால் அது இருந்தாலும் கொஞ்சம் லென்த்தாக எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜாக தான் ஃபீல் ஆகுது. அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சொல்லியிருந்தால் இன்னும் பெட்டராக நல்லா இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்திருக்கும். இருந்தாலும் இப்போவுமே படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நடிப்பு, ஹீரோட நடிப்பு, கலையரசன் நடிப்பு எல்லாமே ரசிக்கக்கூடிய தான், நல்லாவே மெச்சூராக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தோட மையக்கரு வந்து ஒரு ஈரானிய படத்தோட இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இது ஒரு டீசெண்டான மேக்கிங்கில் ஒரு படமாக தான் வந்திருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், ரசிக்கலாம். நன்றி, வணக்கம்.